மதுரா நாட்டில் உக்ரசேனன் என்ற மன்னன் ஆட்சி செய்தார். ஆனால் அவருடைய மகன் கம்சன் மிகவும் கொடூரனாக இருந்தான். ஒரு நாள் கம்சன் தனது சகோதரி தேவகியை திருமணம் செய்து வைத்து கணவன் வசுதேவருடன் ரதத்தில் அனுப்பி கொண்டிருந்தான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு அசரீரி குரல் ஒலித்தது. கம்சா, உன் சகோதரி தேவகியின் 8வது குழந்தை உன்னை அழிக்கும். இந்த வார்த்தையை கேட்ட கம்சன் பயத்தில் நடுங்கினான். உடனே தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு பிறந்த முதல் 6 குழந்தைகளையும் கம்சன் கொடூரமாக கொன்றான். 7வது குழந்தை பாலராமர் விஷ்ணுவின் மாயையால் ரோகிணியின் கருவில் பாதுகாப்பாக மாற்றப்பட்டார். பிறகு 8வது குழந்தையாக விஷ்ணு பகவான் கிருஷ்ணராக அவதரித்தார். அந்த இரவு ஆடி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் மழை பொழிந்து கொண்டிருந்தது. சிறையில் இருந்த தேவகி அழகான குழந்தையை பெற்றாள். அப்போது அற்புதம் நடந்தது. சிறை கதவுகள் தானாக திறந்தன. காவலர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். வசுதேவர் குழந்தையை ஒரு கூடை மெஜ வைத்து மழையில் யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்துக்கு சென்றார். அங்கே நந்தகோபரும் யசோதையும் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தனர். வசுதேவர் தனது மகனை அங்கே வைத்து அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறைக்கு திரும்பினார். கம்சன் அந்த பெண் குழந்தையையும் கொல்ல முயன்றான். ஆனால் அந்த குழந்தை தெய்வமாக மாறி வானத்தில் எழுந்து, உன்னை அழிக்கப் போகும் ஒருவர் வேறிடத்தில் பிறந்து விட்டார் என்று கூறினாள். அதன் பிறகு கண்ணன் கோகுலத்தில் யசோதையின் மகனாக வளர்ந்தான். குழந்தை பருவத்தில் பல அற்புதங்களையும் செய்தார். பூதனை என்ற அசுரியை அழித்தார். காளிங்க நாகத்தை அடக்கியார். கோவர்த்தன மலையை தூக்கி கிராமத்தினரை காப்பாற்றினார்.